வணக்கம். இன்று நாம் விழிப்பாக குடும்பத்திற்கும் வீட்டிற்கும் வெளியே சென்று வருவதற்கும் நேரங்களை ஒதுக்கி அந்தந்த நேரங்களில் நல்ல புண்ணியவான் கடிகாரத்தை கண்டுபிடித்த உலக விஞ்ஞானிகளுக்கு நாம் எல்லாம் நன்றியை சொல்லி தாத்தா பாட்டி மாமா அவர்களுக்கெல்லாம் உரிய மரியாதையை செலுத்தி ஆசீர்வாதம் பெற்று செயல்பட வேண்டும். நாம் தற்போது பள்ளிக்கூடம் செல்கின்றோம், வேலைகளுக்கு செல்கின்றோம், அரசு சார்பிலான வேலைகளுக்கு செல்கின்றோம், அல்லது வெளியூர் திரும்பி சென்று வருகின்றோம். இந்த மாதிரியான காலகட்டங்களில் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உரிய நேரத்தில் செல்ல வேண்டும். சாலையில் எல்லோரும் அவசரமாக செல்வதனால் அடிக்கடி இடித்து கொள்கிறார்கள். சாலையில் செல்லுகின்ற வாகனம் ஓட்டுபவர்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸ் செய்திருக்க வேண்டும். அவர்களும் இன்சூரன்ஸு பாலிசி எடுத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் வாகனத்தில் செல்லும்போது செல்போன் அழைப்பு வந்தால் வண்டியை ஓரமாக நிறுத்தி பேச வேண்டும். அல்லது பேசிவிட்டு நான் வாகன பயணத்தை நிறைவு செய்து ஃப்ரீயாகின்ற நேரங்களில் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு திருப்பி வண்டி எடுத்து செல்ல வேண்டும். வண்டியை ஓட்டிக்கொண்டே நாம் வாகனத்திலே பேசக்கூடாது. அதே மாதிரி எப்போதும் வண்டியை பார்த்தீங்கன்னா வாகனத்தை சாலையில் இயக்கும்போது விரைவாக செல்லக்கூடாது. நாம் எல்லாம் மாநகராட்சி பகுதியிலே வசிக்கின்றோம், அல்லது கிராம ஊராட்சி பகுதியிலே வசிக்கின்றோம், அல்லது நகராட்சி பேரூராட்சி பகுதியிலே வசிக்கின்றோம் என்றால் அந்தந்த பகுதியினுடைய நேரங்களில் பொதுமக்கள் சரியான வேகத்தினை கடைபிடிக்க வேண்டும். இதை நாம் மனசிலே வைத்திருந்தாலும் செயல்படுத்துவதிலே கவனம் செலுத்தாமல் உதாசீனமாக நடந்து கொள்கிறோம். அந்த நிலைமையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் குழந்தைகள், மனைவிமார்கள், மாமாமார்கள், அக்காமார்கள், தம்பிமார்கள், தாத்தா பாட்டிமார்கள், இப்படி எல்லோருமே நம்முடைய செயல்பாடுகளை கண்காணிக்கும் போது அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் விரைவாக செல்வீர்கள். ஒரு நபர் உங்களை முந்தி செல்லும்போது உடனே கோவப்பட்டு நீங்களும் விரைவாக செல்ல முயற்சிக்கின்றீர்கள். இந்த நிலைமையை மாற்றினால் மட்டும்தான் ஒவ்வொரு சாலையிலும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் சென்று வீடு திரும்புவதற்கு ஏதுவாகும்.